ஈஸ்டரை ஒட்டி போர் நிறுத்தம் அப்படின்னு ரஷ்யா அறிவிச்சிச்சு. இருந்தாலும் ரஷ்ய ராணுவம் கண்காணிப்போட இருங்க. தப்பி தவறி இந்த பயப்பிள்ளைங்க சேட்டைய பண்ணாங்கன்னா, திருப்பி தாக்கிருங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் நீங்க பெரிய அளவு யுத்த நிறுத்தத்தை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னார்கள். அதாவது யுத்த நிறுத்தம் தான். ஆனா அவன் தாக்குற வரையும் தான். அவன் தாக்கிட்டான் அப்படின்னா, அதுக்கு அந்த ஜோனை நோக்கி தாக்குவோம். மத்த பகுதிகள் பெருசா அதே மாரி தொடரும் அப்படின்ட்டாரு. ஆக மொத்தம் பெரிய அளவு தாக்குதல் ரஷ்யா தொடுக்காது அப்படின்னு இருந்துச்சு. உக்ரைன் கையில தான் இருக்கு. சின்ன சின்ன தாக்குதல்களா மாத்துறதும் அப்படின்னு இருந்தபோது, உக்ரைன் ஒரே அடியா சொல்லிருச்சு, ரஷ்யாவ நம்பவே முடியாது. அதனால நாங்க பெரிய அளவுல தாக்குதல நிறுத்தப் போறதே இல்ல அப்டின்னாய்ங்க. "என்னடா உளர்றீங்க? நிறுத்தி தான் பாருங்களேன்டா" அப்படின்னு சொன்னப்ப, "இல்ல, இல்ல அவன் தாக்குதல நிறுத்தவே இல்ல பாரு" அப்படின்னு சத்தியம் பண்ணாய்ங்க. கடைசில எவன் சொல்றது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப போர் நிறுத்தம் முடிஞ்சிருச்சு. அதாவது குடுத்த டைம் ஸ்லாட் முடிஞ்சிருச்சு. ஆனா இப்ப உக்ரைன் சொல்லுது, 30 மணி நேரத்துக்கு அத எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்ப இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணுக்குமே உதவாதத 30 மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன, 365 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா என்ன? அப்ப தெளிவா ஜெலன்ஸ்கி தான் தனக்கு மைலேஜ் எடுக்கக்கூடிய இடத்துல போர நிறுத்தவே இல்ல. தொடர்ந்து இருக்காரு. தனக்கு மைலேஜ் எடுக்கக்கூடிய அதாவது உக்ரைன் படைகளுக்கு மைலேஜ் எடுக்கிறதுக்கு களத்துல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா, ரஷ்யாவை நோக்கி தாக்கியிருக்கார்கள். சில பகுதிகள்ல முன்னேறுறத தடுக்கிறக்கான தாக்குதல்லாம் நடந்திருக்கு. அப்ப முழுக்க முழுக்க போர் நிறுத்தத்த உக்ரைன் மீறி இருக்கு. இப்ப ரஷ்யா எக்ஸ்டெண்ட் பண்றத பத்தி சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா சொல்லிருச்சு. ராணுவத்த மறுபடியும் அவர்கள் பெரும்பாலும் ரஷ்யா நல்ல நிலைமையில இருக்கும்போது பூரா, ரஷ்ய அதிபரும், ரஷ்யாவோட ராணுவ தளபதியும் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது டெலிகாஸ்ட் பண்ணப்படும். அதனால அவர் இத தனக்கான முழு மைலேஜாவே மாத்திக்கிட்டார். ரஷ்யாவுக்குள்ளயும் சரி, ரஷ்யாவுக்கு வெளியிலயும் சரி, இதுல கை தேர்ந்தவர் புட்டின். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பல இடங்கள்ல போர் நிறுத்தத்த கடைபிடிக்கவே இல்ல. அந்த தகவல் தான் நமக்கு வருது. இப்ப மீண்டும் 30 மணி நேரம் நம்ம நீடிச்சு என்னத்த சாதிக்க போறோம்? அதனால போர் நிறுத்த காலங்கள்ல தாக்குதலுக்கு உரிய பதிலடி குடுங்க அப்படின்ட்டாரு. அந்த உரிய பதிலடி அப்படிங்கிறது நீப்ரோ, கார்கிவ் போன்ற பகுதிகள்ல தொடர் தாக்குதல ரஷ்ய படைகள் ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து தப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, வழக்கமா இந்த பகுதிகள் சிக்கி சின்னாபின்னம் ஆயிரும். ஆனா இப்ப ஜெலன்ஸ்கி செஞ்ச தாக்குதலுக்கு சின்னாபின்னமா ஆகிறத தவிர வேற வழி இல்லன்னு அவர்களுக்கும் தெரியும். அப்படி இருந்தும் அடுத்த நகரங்களுக்கு பரவாம இருக்கணுமே அப்படின்னு கேட்டா, நீப்ரோ நகரங்கள் ஃபர்ஸ்ட்டு பிள்ளையார் சுழி மாரி போட்டு ஆரம்பிச்சு, லிவி பகுதி வரையுமே தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். பெரிய தாக்குதல் தான். எல்லா தாக்குதல்களுமே கணிசமான அடையாளங்கள அழிக்கக்கூடிய வேலை. அதாவது முக்கியமான பில்டிங்கள தகர்த்து எறியக்கூடிய ஒரு தாக்குதல தான் நடத்தியிருக்கார்கள். காரணம் களத்துல டக்குன்னு தங்களோட ஆக்ரோஷத்த வெளிப்படுத்துறார்கள். சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல. சண்டையே இல்லாத உக்ரைன் பகுதிகள்ல, இங்கெல்லாம் தாக்குவார்கள் அப்படின்னு அதாவது முக்கியமான லொகேஷனா இருக்கும். தாக்குதல் நடத்த அதிக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற பகுதிகள குறி வச்சு தாக்கிட்டார்கள். ஏன்னா ஏற்கனவே தாக்குதலே நடத்தவே தேவையில்லாத இடங்கள் அப்படின்னு எல்லாரும் அசால்ட்டா இருக்கக்கூடிய இடங்கள்ல தாக்கி பெரிய அளவு ரஷ்யா பதில் சொல்ல வேண்டியதா போச்சு. கடைசியில அந்த ராணுவ தளபதிகள் இருக்கார்கள் அப்படிங்கிற விஷயங்களை தூக்கி போட்டார்கள் டேபிள்ல. இருந்தாலும் இந்த பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ஹை வேல்யூ டார்கெட்ட மார்க் பண்ணி தொடர் தாக்குதல் நடத்தியிருக்கார்கள். கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்தா, இவ்வளவு பெரிய தாக்குதலே இன்னைக்கு கிடையாது அப்படிங்கிறது தான். காரணம் 30 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கேட்கிறவரு, கடந்த 24 மணி நேரம் அமைதியா இருந்தாலே பிரச்சனை இல்ல. 24 மணி நேரத்துக்கு நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு அடுத்து 30 மணி நேரம் அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னே தெரியல. இது போக இதுலயே திருட்டுத்தனம். காரணம் என்ன அப்படின்னா, 30 மணி நேரம் உக்ரைன் அதிபர் கேட்டாருன்னு உக்ரைன்ல சில ஆட்கள் சொல்றதும், இல்ல இல்ல 30 நாள் போர் நிறுத்தத்துக்கே எங்க ஆள் சம்மதம் தெரிவிச்சுட்டாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப்பும் சொல்லுது. இப்ப எத தான்டா சொன்னீங்க நீங்க உண்மைக்கே அப்படின்னு ஒரு பெரும் குழப்பம் வந்திருக்கு. காரணம் 30 மணி நேரமா? 30 நாளா? அப்படின்னு. 3 மணி நேரம் குடுத்தா கூட உங்களுக்கு பிரயோஜனமே இல்லடா! அப்படின்னு சொல்லி ரஷ்யா இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. உக்ரைன் அத அனுபவிக்குது. உக்ரைனுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஜெலன்ஸ்கிய தூக்கி எறிஞ்சிட்டா, யுத்தம் தன்னால நின்றும். உக்ரைன் மக்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில நல்ல எதிர்காலம் கிடைச்சு போயிரும். ஆனா இந்த ஆப்ஷன பயன்படுத்தாத வரையும், உக்ரைனுக்கு பெரிய அளவு எதிர்காலம் அப்படிங்கிறது சுத்தமா கிடையாதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.